ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனிதா சிவகுமார். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ரோஸ் தலைக்கு என்ன காய்ச்சறதுக்கு ஏற்கனவே இந்த அரைச்சி வச்சுருக்கேன். எவ்வளோ அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, மருதாணி எல்லாமே போட்டிருக்கேன். வெந்தயம், கருஞ்சீரகம் தான் வாங்கணும். அவரை எழுப்பி விட்டாதான் போய் வாங்கிட்டு வருவார் ஊருக்குள்ளே கடையில். வெங்காயம் எல்லாமே போட்டேன். அடுத்து காய்ச்சணும், எண்ணெய் காய்ச்சணும். அடையே சின்ன பிள்ளைகளெல்லாம் அந்த தொல்லையே இல்லை. இப்போதான் எதுக்கு இப்படி முடி கொட்டுதுன்னே தெரில. எனக்கெல்லாம் அதிகம் கொட்டுறதில்ல. நான் டெய்லியும் தலை குளிப்பேன், டெய்லியும் எண்ணெய் தேய்ப்பேன். நைட்டில் எண்ணெய் தேய்ப்பேன், காலைக்கு தலை குளிச்சிருவேன். வியாழக்கிழமை தலைக்கு தண்ணி ஊற்றினா பிறந்தவனுக்கு ஆகாதான் எங்கள் நாத்தனார் சொல்லுவாங்க. அதனால் வியாழக்கிழமை டைமில் மட்டும் தலைக்கு குளிக்க மாட்டேன். வாரத்தில் 2 நாள், மிஞ்சி போனால் 1 நாள் கஷ்டப்பட்டு குளிக்க மாட்டேன். சரி, எல்லா நாளுமே தலையை அலசிக்குவேன். இன்னும் இந்த இருமல் தான் நிற்க மாட்டேங்குது. தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன்ட்டு போய் பனியில் நனைஞ்சி எனக்கு இன்னும் இந்த இருமல் நிற்க மாட்டேங்குது. தங்கச்சி வேற கேட்டு விட்டுருந்தா, அவளுக்கு கொஞ்சோன்னு கொடுத்துருவேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்களாக காய்ச்சிக்கிறணும். என்ன நான் தான் சொல்கிறேன்ல. மருதாணி, கீழாநெல்லி, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, வேப்பலை, வெந்தயம், கருஞ்சீரகம், வெங்காயம், முருங்கை இலை, அப்புறம் இந்த காப்புக்கட்டிலேருந்து சுட்டுட்டேன் அந்த பூவை. ஐயோ, ஆவரம்பூ இது எல்லாமே போட்டு பன்னீர் ரோஸ் தங்கச்சி நிறையா கொடுத்து விட்டா. அதனால் அது கொஞ்சம் போட்டு அரைச்சி எண்ணெய் காய்ச்சுவேன் பாருங்கள். நல்லா காய்ச்சி வைப்போம். அப்படியே வாசம் பக்கத்து வீட்டுக்கு மணக்கும். யாருக்கும் நிறம்லாம் மாட்டேன். எனக்கு நான் மட்டும் கொஞ்சம்தான் அரைச்சேன் அப்படின்றேன். இல்லாட்டி எல்லாம் ஊசி கேட்டாங்க, நான் எங்கே போகிறது? சரி, அப்படி இல்லை, கொடுக்கலாம். எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை எல்லாத்துக்கும் கொடுக்குற அளவுக்கு. இதுன்னா 1 மாதத்துக்கு ஒரு தரம் 1 மாதம் காய்ச்சி வச்சுக்கிட்டேன்னா ஒரு 3 மாதத்துக்கு வரும். அதனால தான். அதுவும் இல்லாமல் மெட்ராஸ் காரத்தில் வேறு கேட்டு விட்டுருச்சா, அக்கா எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கா அப்படின்னு. மகளுக்கு மொட்டை அடிக்கிறாங்களாம். அதனால் என் மகளுக்கு முடி வளர்க்குறதுக்கு கொடுக்கா அப்படின்ச்சு. சரி, அது கொஞ்சம் காய்ச்சி கொடுப்போம் அப்படின்ட்டு. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் இதெல்லாம் கிராமத்தில் இருக்க நமக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடியது. அப்படி இல்லைன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க காய்ச்சி இந்த என் தங்கச்சியெல்லாம் டவுனில் தான் இருக்கிறா, நான் கொடுத்துதே விடுவேன். நீங்கள் அது மாதிரி காய்ச்சிக்கிறங்க. இந்த ரோஜா அந்த கீழே இருக்கிற அந்த காம்பெல்லாம் போட மாட்டேன், இதழ் மட்டும் போடுவேன். அம்மா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன்னா அவர் எந்திரிச்சிருவார் சாப்பாடு. அதுவும் இன்னைக்குன்னு பார்த்து கறி எடுத்து வச்சுருக்கார். செஞ்சு வை அப்படின்னு. நான் முதல்ல எண்ணெயை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கறி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வேலை இருக்குது.